ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல இந்த ரீயூசர் கண்டென்ட் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே நீங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோலையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் இவங்க கொடுத்த ஒரு ஃபீட்பேக் வந்து என்னுடைய மனசு ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு உணர்வுபூர்வமா, அது வந்து அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் ரொம்ப அதிகமா எமோஷனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிட்டாங்க. அவங்க என்ன ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க. அவங்க அவங்க வந்து நம்மள எப்ப கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு. அத நம்ம எப்படி சரி பண்ணோம். இத பத்தி ஏ டூ இசட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபீட்பேக் வந்து பார்த்துன்னா, அவங்க வாய்ஸ் ஒரு ஃபீட்பேக் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன அவங்க எப்படி கான்டாக்ட் பண்ணி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்றேங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஃபீட்பேக் பார்த்தலாமா? அண்ணா, இந்த அப்பீல்ல எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது, நல்லபடியா ரிசல்ட் கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டியும் சரிண்ணா. நிஜமாவே சொல்றேன். உங்களோட கான்டாக்ட் கிடைச்சது ரொம்ப ரொம்ப இதுன்னு நினைக்கிறேன்ண்ணா. ஏன்னா இந்த அளவுக்கு யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்கண்ணா. நீங்க அந்த அமௌண்ட் எல்லாம் வந்துட்டு பொருட்படுத்தவே இல்ல. நான் கொடுத்ததெல்லாம் வந்துட்டு நீங்க பண்ண ரெஸ்பான்ஸுக்கும் கைடன்ஸுக்கும் வந்துட்டு பத்தாதாண்ணா எனக்கே தெரியும்ண்ணா. ஆனா நீங்க மணி மோட்டிவேஷன்லாம் இல்லாம, ஆனா இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நான் யாரையுமே பார்த்தது இல்லைண்ணா. ஒரு தெரியாத ஒரு பர்சன். இப்ப என்ன அப்படின்னா, உங்களோட சேனல்ல போயிட்டு நீங்க ஒருத்தர் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க ஒரு கஸ்டமர். அதை வந்து நீங்க ப்ளே பண்ணி ஒரு வீடியோல காமிச்சிருப்பீங்க. இதே மாதிரி அப்பீல் பண்ணவங்களுக்கு வந்து அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணேன், நார்மல் கால் பண்ணேன். ஆனா நிஜமாவே இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னு நினைக்கல. உங்ககிட்ட நான் உங்களுக்கு கத்துக்கணும் ரெஸ்பான்ஸ் பண்ற விஷயத்த. ரொம்ப 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 நன்றிண்ணா. அண்ணா, இதுக்கப்புறமும் கான்டாக்ட்ல இருப்பீங்களா? நான் இந்த மாதிரி மெசேஜ்லாம் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எப்பயாச்சும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறேங்கண்ணா. ஏன்னா உங்களை வந்துட்டு என்னால மறக்க முடியாத ஒரு கான்டாக்ட் நீங்க. உங்களை உங்க லைஃப் நல்லா வந்துட்டு பிரைட்ஃபுல்லா இருக்குன்னு ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வாய்ஸ் வந்து எங்க எப்ப போட்டிருக்காங்க அப்டின்னா, இதெல்லாம் வந்து சக்சஸ் ஆகவே இல்ல அவங்களுக்கு. இந்த 3 வாய்ஸ் ரெக்கார்டுமே அவங்களுக்கு சக்சஸ் ஆகவே இல்ல. அப்பீல் பண்ற வீடியோ அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்க. அப்லோட் பண்ணிட்ட பிறகு நம்மள்ட்ட இந்த மாரி பேசுறாங்க. சரிங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க, சக்சஸ் ஆனா போதும் சிஸ் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன். இந்த வாய்ஸ்லாம் பாருங்களேன், சக்சஸ் ஆனா தான் நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் பேசி நான் பார்த்துருக்கேன். இவங்க சக்சஸ் ஆகாமலே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் எமோஷனல் அதிகமா ஆயிட்டாங்க. சரிங்களா? அடுத்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, வாய்ஸ் இல்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மாட்டினேன் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. இவங்க எப்ப வாய்ஸ் மியூசியம்ல போட்டிருக்காங்க அப்டின்னா, 5:36க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் 28ஆம் தேதி காலையில நம்மளுக்கு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு மெயில் எப்போ வருது அப்டின்னா, மே 28ஆம் தேதி அன்னைக்கு 4:10 ஈவினிங் 4:10 அன்னைக்கு வந்து அவங்களுக்கு மெயில் வருது. யுவர் அப்பீல் வாஸ் சக்சஸ்ஃபுல் அப்டின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அவங்க அண்ணான்னு போட்டுட்டு, நான் வந்து சூப்பர் சிஸ்மா கங்ராச்சுலேஷன் போட்டிருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா, தெய்வமே நன்றின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபீட்பேக் குடுத்துருப்பாங்க பாருங்க. ஆ அண்ணா, கொஞ்சம் லேட்டா நான் ஒரு வாய்ஸ் மெயில் போடுறேண்ணா. நீங்க இப்பயும் நான் வீடியோ போட்டப்ப உங்களுக்கு அது முடிஞ்சா அதை போட்டு வரீங்களா? ஏன்னா வந்துட்டு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்துட்டு நானும் சொல்றேன்னா, இப்ப என்ன மாதிரி வந்துட்டு எத்தனை பேர் அந்த மாதிரி மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகிற மாதிரி இருப்பாங்க. நிஜமா உங்களை மாதிரி உண்மையா ஹெல்ப் பண்றவங்க வந்துட்டு கிடைக்கவே மாட்டாங்கண்ணா. ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு, இந்த மாதிரி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு வேணா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்களுமே வந்துட்டு நிறைய பேர் அப்படி பண்ணாங்க. எனக்கு நீங்க பண்ணியும் எவ்வளவு டவுட் வந்துச்சு. ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு செகண்ட் ஒரு ஒரு கேள்விக்கும் அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. நைட்டும் சரி, விடிய காலையிலயும் சரி, இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்கண்ணா. உங்களோட அந்த சர்வீஸ் வந்து இன்னும் மேல வரணும், நிறைய பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னா. நான் அந்த ஒரு சந்தோஷத்துல நான் ஷேர் பண்றேன். நான் அப்புறமாக்கி கொஞ்சம் டீடைலா வாய்ஸ் மெயில் போட்டு விடட்டுமா? நானு உங்களுக்கு அது தோணுச்சு அப்படின்னா போட்டு விடுங்க. ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இது எவ்வளவு பெரிய உழைப்புண்ணா. அவங்களோட ஸ்பாயில் ஆகாம, நீங்க என்னோட இது ஸ்பாயில் ஆகாம காப்பாத்துனது நீங்க தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா, கண்டிப்பா சொல்றேன்னா, கண்டிப்பா சொல்றேன்னா, இது வந்து என்னோட என்ன சொல்றது, ஆத்மார்த்தமா நான் சொல்லணும்னு நான் விருப்பப்படுற ஒரு வாய்ஸ் மெயில்னா. நான் அனுப்புறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு எப்படி அனுப்பணும்னு அதுல மாடிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க தாராளமா சொல்லலாம். ஏன்னா நீங்க வந்துட்டு 100க்கு 200% கூட ஒத்துண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. எப்படி சொல்றதுனே தெரியல. அண்ணா, பாருங்க, கண்டிப்பா. அவங்க இதிலயே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஐ அம் சோ ஹேப்பி சிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அடுத்தது பாருங்க, இந்த வாய்ஸ் பாருங்க. அண்ணா, நேர்ல உங்களை பார்த்தா காலையிலே விழுந்திருப்பேன்னா. எங்க வீட்டுக்காரும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப 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 நன்றி சொல்லணும்னு சொன்னாங்க. அண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. கோயம்புத்தூர் வந்தா வீட்டுக்கு கண்டிப்பா வாங்கண்ணா. ஃபேமிலியோட வாங்கண்ணா. நிஜமா இதுல வந்து அவ்வளவு ஏர்னிங்ஸ் இருக்குதா என்ன ஏதுலாம் எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஃபீல்டு இருந்தா நான் காலை வச்சேன். ஆனா நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, சரி 1 இயருக்கு சேலரி வந்துட்டு தருவாங்க மானிட்டைசேஷனுக்கு அப்புறம் அப்படின்லாம் ரொம்ப நினைச்சேன்னா. அப்புறம் பார்த்தா மானிட்டைசேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அஹ் அன்பண்ணா, ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணா. என்னோட மன மகிழ்ச்சியை எப்படி ஷேர் பண்ணிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியலண்ணா. திடீர்னு நான் யூடியூப் சேனல் வந்துட்டு ஆரம்பிச்சு 1 இயருக்கு மேல ஆயிருச்சுண்ணா. பாத்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு மானிட்டைசேஷன் கிடைச்சு 1 மந்த் கூட ஆகல. எனக்கு வந்துட்டு மெயில் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ரீயூஸ்ட் கண்டென்ட் வந்துட்டு நீங்க யூஸ் பண்றீங்க. அடுத்தவங்க இது வந்து உங்களோட ஒரிஜினல் இல்ல, உங்களோட மானிட்டைசேஷனை கேன்சல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா பல எதிர்ப்புகளுக்கு மீறி தான் வந்துட்டு நான் இந்த வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன்னா. எல்லாமே நான் யூஸ் பண்ற எடிட்டிங் டூல்ஸ்ல இருந்து அந்த வீடியோ மேக்கிங்ல இருந்து எல்லாமே ஃப்ரீ ஆப் தான். லாஸ்ட்ல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதை விட்டு வெளியில வந்தலாமான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ். நம்ம அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது, இது நம்மளோட தான் எப்படி அவங்கள்ட்ட ப்ரூவ் பண்றது, இதெல்லாம் எனக்கு தெரியாம அப்படியே மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருந்ததுண்ணா.
அப்புறம் உங்களோட வீடியோஸ்ல வந்துட்டு நான் பார்க்குறப்ப அப்பதான் பார்த்தேன். என்ன அப்டின்னா, ஒருத்தர் வந்துட்டு வாய்ஸ் மெயில் குடுத்திருந்தாங்க ஒரு அண்ணா. இது மாரி உங்களோட சேனல வந்துட்டு நான் பார்த்து உங்க உங்களோட கைடன்ஸ் படி நான் வந்துட்டு அப்பீல் வீடியோ நான் அப்ளை பண்ணேன். அதனால வந்துட்டு நான் என்னோட அப்பீல் வீடியோவ அவங்க அக்செப்ட் பண்ணி மானிட்டைசேஷன திரும்ப எனக்கு குடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க. அத பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி இந்த அண்ணன கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்போ உங்களோட நம்பருக்கு நான் வாட்ஸ்அப் மூலியமா நான் கான்டாக்ட் பண்றப்ப உடனே ரிப்ளை பண்ணீங்க. ஆனாலும் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா என்ன சுத்தி உள்ளவங்க யாருமே அந்த அளவுக்கு யூடியூப்ல யாருமே இல்ல. யார்கிட்ட கேட்கறது பண்றதுன்னு தெரியல. நெறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு வீடியோஸ் இருக்குது. ஆனா அவங்க கிட்ட டைரக்ட்டா நம்மளால கான்டாக்ட் பண்ண முடியாது. அப்படி கான்டாக்ட் கிடைச்ச ஃபர்ஸ்ட் பெர்சன் வந்துட்டு நீங்க தான். சரி ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்களா? என்ன ஏதுன்னே எனக்கு தெரியல. இப்ப சில வீடியோஸ்ல வந்துட்டு ஃபுல்லா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஆனா நீங்க வந்துட்டு எனக்கு ஒரு விஷயமும் கூட இருந்து இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு பேசிக் கூட எனக்கு தெரியல. எல்லாத்தையுமே எனக்கு சொல்லி தந்தீங்க. நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல. இதுலேருந்து நான் வெளியில வந்ததே இப்பயே ஒரு மிராக்கிள் தானா, கடவுளோட ஒரு இதுல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நைட்டும் சரி, நீங்க வந்துட்டு டைம் பார்க்காம எனக்கு ஹெல்ப் பண்ணது. காலையிலயும் சரி, அந்த டயத்த பார்க்காம ஹெல்ப் பண்ணது. இதெல்லாம் மறக்கவே முடியாதுண்ணா. அண்ணா இந்த இப்ப என்ன மாரி வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு இந்த அப்பீல் வீடியோ எப்படி போடுறது? அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ப்ராசஸ் பண்ணணும்? சரி போடுறதா இருந்தாலும் அது கரெக்ட்டா எப்படி ப்ரொசீஜர் பண்றது? திரும்ப மானிட்டைசேஷன் எப்படி கிடைக்கும்? அப்படின்றது தெரியாம இருப்பாங்கண்ணா. தயவு செஞ்சு உங்களோட சர்வீஸ் வந்துட்டு இதுல வெளிப்படணும்ண்ணா. ஏன்னா உங்களோட உண்மையான இந்த ஹெல்பிங் டெண்டன்சி வந்துட்டு நான் என்ன மாரி கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ண்ணா. நிஜமா சொல்றேன். உங்களோட இந்த கைடன்ஸ் இல்ல அப்படின்னா என்னோட ஒரு வருஷ உழைப்பு வந்துட்டு வீணா போயிருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. என்ன மாரி உள்ளவங்களுக்கும் நீங்க சப்போர்ட்டிவா இருக்கணும். ரொம்ப நன்றி அண்ணா. ஸோ இந்த வாய்ஸ்ல நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து எமோஷனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் அவங்களுடைய சேனலு. ஸோ விருப்பம் உள்ளவங்க அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அம்மு டிவி அப்படின்னு வரும். ஸோ கிட்ஸ் சம்மந்தமா தான் அவங்க வீடியோ போடுறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 இயரா அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டது. ஸோ இந்த மாரி விஷயங்கள சொல்லியிருந்தாங்க. இங்க பாருங்க இந்த சேட்ட பாருங்க. ஒர்க்குக்கும் சேலரிக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது போலன்னா, ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே வந்து வீட்ல எல்லாமே பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, டிமோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ ரீயூசர் கன்டென்ட்ல இருந்து வெளிய வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பேரோட க்ளோஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அவங்க நெனைச்சிருக்காங்க. ரீயூசர் கன்டென்ட் வந்திருக்கு. அதனால தான் இவங்க வெளிய வந்துட்டாங்கன்னு நெனைச்சிடக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அவங்க கஷ்டப்பட்டு அத வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அழுதுருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல தான் மீண்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே ப்ராப்பரா பண்ணி அவங்களுக்கு இது கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு இதுவுமே வாய்ஸ்லயுமே குடுத்துருக்காங்க. ஸோ இதேமாரி ஃபார்மேட்லயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டும் குடுத்துருக்காங்க. இந்த பார்த்தது எனக்கு ரொம்ப ஒரு எமோஷனல் ஆயிடுச்சு எனக்கு. என்னடா இது இந்த அளவுக்கு அவங்க ஒரு ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷனல் ஆகுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, எனக்கு எனக்கு நம்மளோட சேனலுக்கு அன்பு அஃபிஷியல் சேனலுக்கு ரீயூசர் கன்டென்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சேனல் கிட்டத்தட்ட 6 மாசம் கழிச்சு நான் சரி பண்ணேன் இல்லையா? அந்த ஒரு நாள், அந்த நைட்டு நான் அழுதேன். உட்காந்து நான் அழுதேன். ஸோ அதே போற ஃபீலிங் இவங்கள்ட்ட நான் பார்க்கக்குள்ள என்னையே பார்க்குற மாரியே இருக்கு. ஸோ அது வந்து அந்த ஃபீலிங்கே தெரியல. அது அவங்கவங்களுக்கு வரும்போது தாங்க தெரியும். இப்போ நீங்க ஒரு சேனல் நடத்தி, அது மானிட்டேஷன் ஆன்ல இருந்து டக்குன்னு அது கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அதில வர வலி இருக்கு பாருங்க, மிகப்பெரிய வலிங்க. அதுவே அந்த சேனல் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதில கிடைக்கிற சந்தோஷம் பாருங்க பாருங்க, பெரிய சந்தோஷங்க. ஸோ அந்த சந்தோஷம் நானுமே அனுபவிச்சிருக்கேன். ஸோ துக்கத்தையுமே அனுபவிச்சிருக்கேன். இவங்களுமே சந்தோஷமா அனுபவிச்சிருக்காங்க, துக்கத்தையும் அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அதோட ஃபீட்பேக் தான் நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. சாரி அண்ணா, விட்டா தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பேன். நீங்க உங்க ஒர்க்க பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எப்போ நம்மள கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா, மே 22 என்ன சம்திங் 23 சரிங்களா? 23ஆம் தேதி நம்மள கான்டாக்ட் பண்ணாங்க. ஹாய் அண்ணா அப்படி இப்படின்னு போட்டு அவங்க நேம் அதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு, ஸோ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன இஷ்யூ, என்ன இது எல்லாமே அவங்கள்ட்ட நான் கேட்டோம். சேனல் லிங்க் எல்லாமே கேட்டு, ஸோ எந்த மாரி என்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெமோ ஆடியோ, டெமோ வீடியோ அப்பீல் பண்ணுறதுக்கான எல்லாமே அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணி குடுத்தோம். ஸோ அது பார்த்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்பீல் வீடியோ ரெடி பண்ணி நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதிலயுமே கரெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதில என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு. இங்க பாருங்க. ஸோ அண்ணா உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ வந்துருச்சுன்னா, ஐ அம் வெயிட்டிங் ஃபார் கமெண்ட்ஸ் அனுப்பி போட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மாரி வரக்கூடாது, இந்த மாரி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நான் ஒரு இது குடுத்துருக்கேன் சேஞ்சஸ் பண்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நைட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு, அதில என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதில மாத்திட்டு திரும்பி எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ பெர்ஃபெக்ட்டா இருந்தது. சரிங்களா, அதெல்லாம் சூப்பர்ன்னு சொல்லிட்டு, நீங்க அப்லோட் பண்றுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். அவங்களும் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்லோட் பண்ணிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணாங்க. சரிங்களா. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் இந்த வாய்ஸ் மெயிலே வந்திருக்கு. சரிங்களா. எந்த வாய்ஸ்னா இப்ப காட்டுறேன் பாருங்க. இந்த வாய்ஸு. அண்ணா இந்த அப்பீல்ல எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது? நல்லபடியா ரிசல்ட் கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டியும் இதில தான் சொல்லியிருக்காங்க. அப்பீல் எனக்கு சக்சஸ் ஆனாலும் சரி, தப்பா இதானாலும் சரி. ஆனா நீங்க எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் தான் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னைக்கு 28ஆம் தேதி 22ஆம் தேதி கான்டாக்ட் பண்ணாங்க. 28ஆம் தேதி அவங்களுக்கு மானிட்டேஷன் வந்து கிடைச்சிச்சு. ஸோ அதுக்கான மெயில் தான் இங்க வந்திருக்கு பாருங்க. ஸோ அதுக்கான மெயில் தான் இது. சரிங்களா. ஸோ அதுக்கு கங்ராச்சுலேஷன் போட்டோம். நன்றி சொன்னாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக்க நம்ம முன்னாடியே பார்த்தோம் அந்த வாய்ஸ்லாம். சரிங்களா. ஸோ இதுதாங்க இது. சரிங்களா.
ஸோ இதே போல் உங்களோட சேனலுக்குமே மானிட்டேஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா தாராளமாக வாட்ஸ்அப் நம்பர் நம்மளோட டிஸ்பிளே ஷோ ஆகுது, மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நிறைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அது மாதிரி நிறைய நண்பர்களுடைய சேனல் நம்ம சரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க சந்தோஷம் எடுத்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு 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 அஃபிஷியல்.